அறிவின் முழுமையை நோக்கிய பயணத்தில் மனிதகுலம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஆங்காங்கே அந்தந்த காலகட்டத்தில் மகான்கள் வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள். 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னைக்கு அருகே உள்ள கூடுவாஞ்சேரியில் ஓர் ஏழை நெசவாளி குடும்பத்தில் 8வது மகனாக பிறந்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. ஒரு தனி மனிதர் இத்தரணி போற்றும் மகானாகிறார். வேதத்தின் வேர்களை தொட்டவர் வேதாத்ரி. சித்தர்கள் வழியில் புத்தரை போதிக்கிறவர். இவர் ஆதியில் பிறந்த ஆதிசங்கரர் மட்டுமல்லர், இந்த நூற்றாண்டின் வள்ளலாரும் கூட. சன்மார்க்க பாதையில் சகல மதங்களையும் இணைத்தவர். சறுக்குகிற விஞ்ஞானத்திற்கு சாரத்தையும் கட்டியவர். விஞ்ஞானத்தை விரிவாக்கி மெஞ்ஞானத்தில் இணைத்தவர். அமெரிக்க நாட்டில் ஐநா வளாகத்தில் அறிஞர்களிடையே உரை நிகழ்த்தியதும் உண்டு. அகிலமெல்லாம் சென்று அயராது ஆன்மீக ஒளி பரப்பி வாழ்க்கை வளங்களை பிறருக்கு வாரி வாரி வழங்கியதும் உண்டு. சினத்தை தவிர்த்த சித்தர், பெண்ணின் பெருமைக்கு பெருமை சேர்த்தவர், குடும்ப நலனுக்கு குண்டலினி யோகம் கொடுத்தவர், இல்லறத்தில் துறவரத்தை இணைத்த இனிய மனிதர். இவர் இந்த காலத்தின் கட்டாயம், அடுத்த நூற்றாண்டின் அச்சாரம். இவரது வாழ்க்கை வெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அன்று, மானுடம் வியக்கும் ஓர் இனிய காவியமே. எந்த காலத்தோ இளம் காலம் தேவை, இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். அப்படி நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு மையம் தேவை, இயக்க மையம் தேவை. அதைத்தான் நாங்கள் ஆரம்பித்து உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரால் இப்போ உலகத்துக்கு அந்த பயிற்சியெல்லாம் பரப்பி கொண்டு வர்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகாவை, கர்மயோக வாழ்க்கை நெறியை கிராம மக்களுக்கு சென்று பரப்புங்கள் என்று எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். அக்கிராம மக்கள் அனைவருக்கும் மனவளக்கலை யோகாவை பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மத சண்டை, சாதி சண்டை எல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் மனித நேயத்தை, அன்பை போதித்து ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழும் நல்ல வாழ்க்கை நெறியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே ஒவ்வொரு கிராமத்தையும் முறையாக பயிற்சிகள் கொடுத்து அந்த கிராமத்தை அமைதி கிராமமாக டிக்ளேர் பண்ணுறோம். துவங்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடலால் மறைந்தாலும் அனைவரின் உயிரிலும் உணர்விலும் உள்ளத்திலும் இரண்டர கலந்து நம்மை வழிநடத்தும் அருட்தந்தை அவர்களின் வேதாத்திரிய வேள்வி தினத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்பகூற்று நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் போர் இன்பமாதை எவ்வாறு சொல்வேன்? இன்பகூற்று நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் போர் இன்பமாதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தை காடுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தை காடுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உபமயற்ற காட்டலா
தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் என் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்தமே தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் என் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்தமே பொருட்டுறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு தோராட்சி போரில்லா நல்லுலகம் பொருட்டுறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு தோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் திருவிழா தவித்தல் சிறுவரகே விளையாட்டு செயல் விளைவு குணக்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் திருவிழா தவித்தல் சிறுவரகே விளையாட்டு செயல் விளைவு குணக்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவும் நீரும் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்தெடுதல் உண்மையொன்றை தேர்ந்தெடுதல் உண்மையொன்றை